உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா உள்ளிட்ட மூவரும் குற்றவாளிகள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மூவருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மூவரும் உடனடியாக விசாரணை நீதிமன்றமான பெங்களூருவில் சரணடைய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் கடந்த 2014ஆம் ஆண்டு பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ், அமிர்தபுராய் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை இன்று காலை 10:40 மணி அளவில் வழங்கியது. இதன் மூலம் வி.கே. சசிகலா, இளவரசி, வி.என். சுதாகரன் ஆகிய 3 பேருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து அவரது பெயரை இந்த வழக்கிலிருந்து உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது. குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட வி.கே. சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய மூவரும் விசாரணை நீதிமன்றமான பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளனர். வி.கே. சசிகலா உள்ளிட்ட மூவரும் ஏற்கனவே சென்னை மற்றும் பெங்களூரு சிறைகளில் ஏறக்குறைய 6 மாதங்கள் இருந்திருப்பதால் அவர்கள் 3 வருடம் 6 மாதம் அளவுக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த வழக்கில் இனிமேல் முறையீட்டுக்கு வாய்ப்பில்லை என்றும் சட்ட நிபுணர்கள் கருத்து கூறியுள்ளனர். உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின் முக்கிய விவரங்கள் குறித்து இனி பார்க்கலாம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிக்கப்பட்டிருப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். நமது எம்ஜிஆர் பத்திரிகை, ஜெயா பப்ளிகேஷன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் அனைத்தும் ஜெயலலிதாவின் இல்லத்தில் இருந்தே இயக்கப்பட்ட நிலையில் அது குறித்து தங்களுக்கு தெரியாது என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூறுவதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். வருமானத்துக்கு அதிகமாக 8.12% அளவுக்கு மட்டுமே கூடுதலாக சொத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கர்நாடக உயர்நீதிமன்றம் கூறியிருப்பது முற்றிலும் தவறானது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 211% அளவுக்கு சொத்துக்களை குவித்திருப்பதால் வி.கே. சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நீதிபதிகள் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்துவதாகவும் கூறியுள்ளனர். குற்றவாளிகள் அனைவரும் விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் ஏற்கனவே வகித்த சிறை காலம் போக எஞ்சிய காலம் வரை அவர்களை சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளை விசாரணை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியானதுதான் என தெரிவித்துள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி கற்பக விநாயகம், சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுவதால் தீர்ப்பின் மீதான தவறை மட்டுமே சுட்டிக்காட்ட முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சீராய்வு மனுவுக்குள்ள பவர் கம்மி, அப்பீல் பவர் அதிகமாக இருக்கு. சீராய்வு மனு when there is apparent error அப்படின்னு காமிச்சாதான் அதை இது பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, சீராய்வு மனுக்கு பிறகு இன்னொரு ரெமெடி இருக்கு. ஒன்று கியூரேட்டிவ் பெஷன். ரெவ்யூலே இல்லைன்னா கியூரேட்டிவ் பெஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் நான் 563 பக்கங்களையும் நான் பார்க்குற போது ஆஸ் அ சீனியர் கவுன்சில், ஆஸ் அ ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், I could see there is a acceptable reasonings for coming to the conclusion that offense is proved. சொத்து குவிப்பு வழக்கில் 20 ஆண்டுகளாக குற்றமற்றவர்கள் என தங்களை நிரூபிக்க சசிகலா தரப்பு மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்து விட்டதாக திமுகவின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் தன்னுடைய இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கு என்பது 20 வருட காலம் நடைபெற்று இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த 20 வருட காலமும் அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று அதை நிலைநாட்ட முயற்சித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய முயற்சியெல்லாம் தவறானது. குற்றவாளியினுடைய குறைகளெல்லாம் அவர்கள் எடுத்து சொன்ன அந்த அடிப்படையில் இருக்கிற காரணத்தால் அந்த குறைகளை எடுத்து சொல்லி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தர வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கிறது. சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 21 ஆண்டுகளுக்கு பிறகு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக நீதிபதி குன்ஹா அவர்கள் தந்த தீர்ப்பு
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவருடைய தோழி சசிகலா நடராஜன் அவர்கள், சுதாகரன் அவர்கள், இளவரசி ஆக இந்த 4 பேர்களுக்கும் 4 ஆண்டு கால தண்டனை. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் ஃபைன், மற்ற மூவர்களுக்கு 10 கோடி ரூபாய் ஃபைன். ஆக இந்த தீர்ப்பு இப்பொழுது நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆகவே நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிற காரணத்தால் இனிமேல் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொது வாழ்வில் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில், வரலாற்று சிறப்புக்குரிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவரை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தீர்ப்பு வந்துவிட்ட காரணத்தால் உடனடியாக ஒரு நிலையான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையில், அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு கவர்னர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இன்று யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. ஊழல் ஒழிப்பு இது தண்டனை என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமல்ல, ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கிடைப்பதன் மூலமாக அரசியல் தூய்மைப்படுத்தப்படுவதற்கும் சமதளத்தில் இருந்து நேர்மையாளர்கள் தேர்தலை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். இதிலிருந்து ஊழல் தமிழகத்தில் மறக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு தமிழகம் ஒரு தூய்மையான அரசியலை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான கருத்து. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதிர்காலத்திலே அரசியல்வாதிகளுக்கு, பொறுப்பில் இருப்பவர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, முதலமைச்சர்களுக்கு, யார் இருந்தாலும் வந்தாலும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாகவும் பாடமாகவும் இருக்கிற விதத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கண்டிப்பாக இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. சட்டத்தினுடைய பிடியிலிருந்து குற்றம் புரிந்தவர்கள் யாரும் தப்பிவிட முடியாது என்பதற்கான தீர்ப்பாக இது அமைந்திருக்கிறது. பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் நீதி. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வழக்கு 21 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கிறது. இதற்கு ஆச்சாரியா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எவ்வளவோ நெருக்கடி மத்தியிலே ஆச்சாரியா அவர்கள் தைரியமாக வாதமிட்டு இந்த தீர்ப்பை பெற்றிருக்கின்றார். உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு வரவேற்கத்தகுந்த ஒரு தீர்ப்பாகும். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகவும் அமைந்திருக்கிறது. இனி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஊழல் செய்வதற்கு அஞ்சக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. கடந்த 2016 ஜூன் மாதம் இந்த தீர்ப்பு ரிசர்வ் செய்யப்பட்டது. அதன் பிறகு இத்தனை மாதங்கள் கழித்து காலம் கடந்து இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதால் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் குழப்பங்களும் நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்கின்றன. இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் உட்பட அனைவருமே குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களின் எண்ணப்படி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருப்பதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.
தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எண்ணங்களுக்கும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களின் எண்ணங்களுக்கும் ஏற்ற வகையில் இந்திய நீதித்துறை சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. தமிழகத்தை தன் குடும்ப கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்த ஒரு குடும்பத்தின் எண்ணங்கள் தவிடுபொடியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்பு திருப்தி அளிப்பதாக தெரிவித்துள்ள பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி நீதியை நிலைநாட்ட தாம் வாழ்நாள் முழுவதும் போராடப் போவதாக தெரிவித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் முக்கிய காரணியாக இருந்த தாம் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பல போராட்டங்களையும் வன்முறைகளையும் தாண்டி இந்த வழக்கில் வெற்றி அடைந்துள்ளதாக சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்திருக்கிறார். வழக்கறிஞர்களே தம் மீது வன்முறையில் ஈடுபட்டதாக கூறிய அவர் இந்த வழக்கின் மூலம் நீதித்துறையின் மீது மக்களுக்கு புதிய நம்பிக்கைகளை நீதிபதிகள் பெற்று தந்திருப்பதாகவும் கூறினார். முதலாக ஏராளமாக என் மீது வன்முறை நடந்தது தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டப்பட்டு கோர்ட் போகிறது, கோர்ட்டில் வழக்கறிஞரே வன்முறை என் மீது பண்ணார்கள். அதை மீறி வழக்கறிஞர் இல்லாமல் நானே வாதம் பண்ணி என்னோடய டைமை செலவு பண்ணி இதை ஒரு அளவுக்கு கொண்டு போன பிறகு காக்னைசன்ஸ் கோர்ட் எடுத்தது பிறகு போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக உத்தரவு கொடுத்தார்கள் ஜட்ஜு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிச்சது. எல்லா சட்டத்தில் என்ன பிரிவு இருக்கோ அதை பயன்பட்டு ஜெயலலிதா இதை தாமதம் பண்ணுறதுக்கு பார்த்தார்கள். நீதிமன்றத்தில் நம்ம நாட்டுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கார்கள். ஊழலை எதிர்த்து பெரிய மனிதன் எந்த பதவியில் இருந்தாலும் அவள் எதிராக ஒரு குடிமகன் கேஸ் போட முடியும்னு பண்ணி கொடுத்து காட்டியிருக்கார்கள். கடந்த 3 நாட்களாக சசிகலாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சுப்பிரமணியன் சுவாமி நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட தனது வாழ்க்கை முழுக்க போராடுவேன் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் பலரும் தம் மீது பொய்யான குற்றச்சாட்டை தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி கே பழனிசாமி தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட 3 பேருக்கு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கூவத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா முன்னிலையில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நேரம் கேட்கப்பட்டிருந்தது. ஆளுநர் அழைப்பு விடுத்ததை அடுத்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 12 பேர் கூவத்தூரில் இருந்து ஆளுநரை சந்திக்க சென்னைக்கு புறப்பட்டனர். எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவின் அவைத்தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன், அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், அதிமுகவின் முன்னாள் எம்பி டிடிவி தினகரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றனர். அங்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோரி அதற்கான கடிதத்தை வழங்கினார். மேலும் ஆதரவு எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட பட்டியலையும் ஆளுநரிடம் வழங்கிய எடப்பாடி பழனிசாமி பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தமிழகத்தில் அடுத்து ஆட்சி அமைக்க யாரை அழைப்பது என்பது குறித்து சட்ட வல்லுநர்களின் பரிந்துரையின்படி ஆளுநர் முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கடந்த 1 வார காலமாக குழப்பம் நீடித்து வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி சட்ட வல்லுநர்களான சோலி சொராப்ஜி, மோகன் பராச்சரன் ஆகியோரிடம் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சட்ட ஆலோசனைகளை கேட்டிருந்தார். இதில் 3 பேர் 1998ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க செய்ததைப் போலவே தமிழகத்திலும் செய்யலாம் என்று பரிந்துரைத்துள்ளனர். இதற்காக அதிக அளவு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் 1 வார காலத்திற்குள் இந்த நிகழ்வுகள் முடிந்து அதிக அளவு எம்எல்ஏக்களை பெற்றுள்ளவரை முதல்வராக பதவியேற்க அழைக்க வேண்டும் என்றும் சோலி சொராப்ஜி ஆளுநருக்கு பரிந்துரைத்துள்ளார். இந்த பரிந்துரைகள் அடிப்படையிலேயே முடிவுகளை ஆளுநர் எடுப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1998ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில்
ஜெகதாம்பிகா பால் மற்றும் கல்யாண் சிங் ஆகியோர் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போது சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒற்றுமையுடன் மக்கள் பணியாற்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கசப்புகளை மறந்து ஒன்றிணைய வேண்டும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் வி. கே. சசிகலா குற்றவாளி என தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் அதிமுக ஆட்சி தொடர்வதில் தற்காலிக இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த இடையூறு நீக்கப்பட்டு நல்லாட்சி தொடர அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். தற்காலிகமாக ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளை மறந்து அனைவரும் எப்போதும் போல அவரவர்களுக்குரிய முக்கியத்துவத்துடன் தொடர்ந்து செயல்படுவதில் தமக்கு எந்தவிதமான தயக்கமும் இல்லை என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். அதிமுக பிளவுபடுவதை எதிரிகள் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் அதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்றும் கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம் ஒன்றுபட்டு செயல்பட அனைவரையும் அன்புடன் அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தமிழக மக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொள்கைகளை முன்னிறுத்திய அதிமுகவின் நல்லாட்சி தொடரும் எனவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரு வார காலமாக தமது வீட்டுக்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவிக்கும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலருக்கும் தான் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அனைத்து அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் நலன் கருதி வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் ஆட்சியை தொடர ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சி தொடரும் தொடரும் தொடரும். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்று மேலும் 2 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா கட்டுப்பாட்டில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு நேற்று வரை 8 பேர் ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று காலை மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இதேபோல மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ கே சின்ராஜும் முதலமைச்சருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இத்துடன் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவளிக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. அறுதி பெரும்பான்மையோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே தொடரும் 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 என்பதை சொல்லி தமிழகத்தை வழிநடத்தவும் இந்த இயக்கத்தை காப்பாற்றவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவரால் தான் இந்த நாட்டையும் இந்த இயக்கத்தையும் காப்பாற்ற முடியும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இதனிடையே சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சிறப்பு விசாரணை நீதிமன்றம் அளித்த தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ள நிலையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஆரவாரம் செய்து கொண்டாடினர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வரின் இல்லத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் சசிகலாவுக்கு தண்டனை வழங்கப்பட்டதை பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். இதேபோல தமிழகத்தின் பல இடங்களிலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.